الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى أحد الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எங்களுடைய மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் சகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவர்க்கத்தை எமக்கு கூலியாக தந்து எமக்கு அருள்வானான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்துவதற்காக புனிதமான ஒரு மாதத்தை தந்தான். அந்த மாதத்தை முடித்துவிட்டு வந்திருக்கின்ற முதல் வெள்ளிக்கிழமையிலே நானும் நீங்களும் சந்திருக்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை ரமலான் மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமையாக இருந்தது. ரமலான் பிரியாவிடை கொடுக்காத நிலையிலே சென்ற வெள்ளிக்கிழமை நானும் நீங்களும் அடைந்தோம். இன்ற வெள்ளிக்கிழமையோ ரமலானை விட்டு விடை பெற்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. எனவே அடுத்த வருடம் நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருப்போமோ இல்லையோ என்பதே அது எமக்கு தெரியாதே. அல்லாஹ்வின் வசம்தான் அந்த உண்மை இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் தான் அதனுடைய கலாக்கது இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் எங்களை விட்டும் விடைபெற்றாலும் ரமலான் மாதம் எங்களிடத்திலே தந்த நிறைய பக்குவங்களை இன்னும் நாம் வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டியிருக்கிறது. அதனால் ரமலான் மாதத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒன்றிரண்டல்ல, ஏராளமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே ரமலான் மாதம் கற்றுத்தந்த பாடங்கள், ரமலான் மாதம் கற்றுத்தந்த பக்குவங்கள்,
ரமலான் மாதம் கற்றுத்தந்த பயிற்சிகள் என்று சொல்கின்ற போது குறிப்பாக மிக முக்கியமாக 4 விடயங்களை சொல்லலாம். அதிலே மிக முக்கியமானது எங்களுடைய உறுப்புகளை ரமலான் மாதத்திலே பக்குவப்படுத்தினோம், ரமலான் மாதத்திலே பயிற்சி எடுத்தோம். அதே போன்று கண்ணியமான 2வது எங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்தினோம், உடம்புக்குரிய பக்குவங்களை கொடுத்தோம். 3வது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே எங்களுடைய ஆன்மா உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தினோம். 4வது இந்த ஆன்மாவை பயன்படுத்தி, உள்ளத்தை பயன்படுத்தி, இந்த உடம்பை பயன்படுத்தி, உடல் உறுப்புகளை பயன்படுத்தி தேடிய பொருளாதாரம், தேடிய சொத்து செல்வம், கண்ணியமானவர்கள் இதை பரிசுத்தப்படுத்தினோம், இதை பக்குவப்படுத்தினோம். இந்த 4 வகை பக்குவங்களை ரமலானிலே நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பக்குவம் இதர மாதங்களிலும் பேணப்பட வேண்டும் என்பதற்காக ரமலான் மாதம் தந்த இந்த 4 வகை பக்குவத்தையும் மிக குறுகிய நேரத்துக்குள் உங்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிறார்களே, ரமலான் மாதம் எங்களுடைய உறுப்புகளை நாம் பக்குவப்படுத்தின 1வது வகை பக்குவம். ரமலானுடைய காலங்களே கண்களால் அருவருப்பான விடயங்களை பார்க்கவில்லை, காதால் அருவருப்பான விடயங்களை கேட்கவில்லை, கண்ணியமானவர்களே நாவால் அருவருப்பான கெட்ட விடயங்களை பேசவில்லை. இந்த எல்லா உறுப்புகளையும் நல்ல முறையிலே பயன்படுத்தினோம். கை நல்ல விடயத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, கால் நல்ல விடயத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இதர உறுப்புகள் காதாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், நாவாக இருக்கட்டும், எல்லா வகையான உறுப்புகளையும் நாங்கள் பக்குவப்படுத்தினோம். அதுல மிக முக்கியமான ஒரு பக்குவம் தான் எங்களுடைய ரமலானுடைய காலத்திலே நாம் நாவை பக்குவப்படுத்தினோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு என்ற உறுப்பை பக்குவப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் செய்த அமல்களை நாளைய மறுமையினாலே எங்களுடைய மீதானிலே பார்க்கலாம். நாவை பக்குவப்படுத்தவில்லை என்றால், நாவினூடாக நிறைய பயிற்சிகளை பற்றி இந்த பயிற்சிகள் இதர காலங்களில் அமலாகப்படவில்லை என்றால், அமுலாக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும். அன்பானவர்களே, ஒரு ஊரிலே குழப்பமா? காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த 2 நண்பர்கள் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாவுதான். பார்ட்னராக நல்ல முறையிலே சந்தோஷமாக வியாபாரம் பண்ணிய தொழில்துறையில் ஈடுபட்ட 2 பேர் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாவுதான். ஊரிலே நிர்வாகத்தை நல்ல முறையிலே செய்து கொள்ள முடியாதா? காரணம் இந்த நாவுதான். கண்ணியமானவர்கள் உடன் பிறந்த உறவுகள் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாவுதான். செய்த அமல்கள் எல்லாம் நாளைய மறுமை நாளைய மீதானுக்கு வர முடியாதா? வர முடியாமல் அது சமைக்கிறதா? அது இன்னொருத்தரைய மீதானுக்கு போய் சேர்கிறதா? காரணம் நாவுதான். நாவை பாதுகாத்தால் எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தால் ஊரினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தால் நாங்கள் சிரமப்பட்டு செய்த அமல்களை நாளைய வறுமை நாளை எங்களுடைய மீதானை பார்க்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட மேல நாவை பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய உதவியை எப்போதும் அடைந்து கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாவு இருக்குது 50 கிராம் எடையுடையது, 50 கிராம் எடையுடையது. ஆனா 50 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் தூக்கி நரகளை வீசக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த நாவு. நாவுக்கு எலும்புகள் கிடையாது, நினைத்த புறத்துக்கு அங்கம் இங்கும் வளைந்து பேசக்கூடிய சக்தி வாய்ந்தது நாவு. எனவே மாணவர்களே, சஹாபாக்கள் நாவை பாதுகாத்தார்கள், நபிமார்கள் நாவை பாதுகாத்தார்கள். நபிமார்கள் அருவருப்பான விடயங்களை நாவால் பேசவில்லை, கோல் பேசவில்லை, புறம் பேசவில்லை, பொய் பேசவில்லை, அவதூறு பேசவில்லை, அருவருப்பான விடயங்களை பேசவில்லை, மற்றவருக்கு மத்தியிலே விரோதங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களை பேசவில்லை, சொல்லி அதாவது கொடுத்த தர்மங்களை எல்லாம் சொல்லி காட்டவில்லை, அமானியங்களை பகிரங்கப்படுத்தவில்லை, ஒரு மனிதனை அருவருப்பான பெற்ற வார்த்தைகள் மனிதனுடைய உள்ளத்தை தாக்குகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அதனால் அந்த நாவினூடாக அவர்கள் உயரிய ஒரு அந்தத்தை அடைந்து கொண்டார்கள். இன்றைய சமூகம் கண்ணியமானவர்கள் இந்த நாவினூடாக என்ன செய்கிறார்கள்?
இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் ரமலான் மாதம் செய்த அமலை ரமலான் மாதம் முடிந்து போகக்கூடிய ஒரு பிரயாணத்திலே போகக்கூடிய ஒரு ட்ரிப்பிலே அந்த நன்றிகள் எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். ஒரு பங்கன் வந்துவிட்டா அதுல எல்லா நன்மைகளையும் கொடுத்து விடுகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த அளவுக்கு சில அறிஞர்கள் அந்த நாவை பற்றி எப்படி பேசியிருக்கிறார்கள் தெரியுமா? ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கின்ற எங்களை பற்றி பேசக்கூடாது, அதே போன்று பலவீனர்களுக்கு முன்னால் எங்களுடைய சக்தியை பற்றி பேசக்கூடாது, அனாதைகளுக்கு முன்னால் கண்ணியமானவர்களே அதாவது பெற்றோருடைய பெருமதியை பேசக்கூடாது, பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளுடைய பெருமதியை பேசக்கூடாது. அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி இழந்து தவிக்கின்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது. அப்படி கலைக்கின்ற போது ஏதோ ஒரு விதத்திலே அவருடைய மனம் உடைந்து போகும். ஒரு செல்வந்தர் ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை பற்றி கலைக்கிறார் வைத்துக் கொள்வோம். அவர் வாழ்ந்து கொள்வதற்கு சொந்த வீடே கிடையாது, வாடகை வீட்டிலே வாழுகிறார். பயணம் செய்வதற்கு சொந்த வாகனம் கிடையாது, பொதுவான வாகனத்திலே பயணம் செய்கிறார். அவருக்கு முன்னால் போய் என்னிடத்திலே 3-4 வாகனம் இருக்கிறது, என்னிடத்திலே வீடு வாசல் இருக்கிறது என்று கலைக்கின்ற போது அவருடைய மனம் உடைந்து போகும். இருப்பதற்கோ இடமில்லை, பயணம் செய்வதற்கோ வாகனம் இல்லை, எனக்கு முன்னால் இவர் இப்படி கலைக்கிறார்கள், ஏதோ ஒரு வகை அவள் மனம் உடைந்து போகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்திலே ஆழமான பேச்சுகளை கூட இந்த நாவால் பேசாமல் பாதுகாத்தோம். அதனால் இந்த நாவை இதர காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்தை கொஞ்சம் உள்ளத்தில் ஆழத்துக்கு எடுத்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த ஜனாஸா கொண்டு வரப்பட்ட போது அந்த நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த மனிதர் சுவர்க்கவாதி என்றார்கள். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் நீங்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம், அல்லது பேசக்கூடாத ஒரு விடயத்தை பேசி இருக்கலாம். இந்த 2 காரணங்களால் நீங்கள் சொல்லக்கூடிய சிபாரிசு, நீங்கள் சொல்லக்கூடிய நற்செய்தி, நீங்கள் சொல்லக்கூடிய நற்சான்றிதழ் இது இல்லாமல் போகலாம் என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அன்பான வாலிபர்களே, பெற்றோர்களே, அன்பான வயோதிபர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்களுடைய நாவால் அதாவது பேசக்கூடாத ஒரு வார்த்தை பேசியிருந்தால் நாங்கள் போகக்கூடிய இடம் மாறி போயிருக்கும். செலவழிக்க வேண்டிய இடத்திலே செலவு செய்யாமல் இருந்தால் கண்ணியமான அதுக்கு பின்னால் பாரிய விளைவுகள் இருக்கலாம். அதனால் அந்த 2 காரணங்கள் மூலமாக சுவர்க்கம் மறுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுவார்கள், நாவால் பேசக்கூடிய எல்லா உள்ளத்துல படக்கூடிய எல்லா விடயங்களையும் பேசிவிடக் கூடாது. உள்ளத்துல எல்லா விடயங்களையும் சைத்தான் போடுவான். நல்ல விடயங்களும் வரும், கெட்ட விடயங்களும் வரும். எல்லா விடயங்களையும் பேசிவிடக் கூடாது, கதைத்து விடக்கூடாது. அப்படி கதைத்தால் நாங்கள் பேசக்கூடிய சில விடயங்களை சிலர் புரிவார்கள், சிலர் அந்த வார்த்தைகள் உள்ளாக பிரிவார்கள். சிலருக்கு எங்களுடைய பேச்சை புரிந்து கொள்ளலாம், இன்னும் சிலருக்கு எங்களுடைய பேச்சை புரியாமல் அவர்கள் எங்களை விட்டு புரிந்து போகலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாங்கள் நாவை பாதுகாத்தோம், பக்குவப்படுத்தினோம். நாவால் அதிகமாக குர்ஆன் ஓதினோம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தோம், அதிகமாக துஆ செய்தோம், அதிகமாக இந்த நாவால் மற்றவருக்கு பணியாற்றம் பண்ணினோம். நாவால் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இஸ்திக்ஃபார், ஸலவாத், துஆ நிறைய விடயங்களில் ஈடுபட்டோம். இந்த பக்குவம், இந்த பேரிடர் ரமலான் அல்லாத காலம் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நபிமாருடைய வரலாறை தெரிவிப்பார். பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லாஹ் ஒரு நபியை பற்றி சொல்கிறான், அவர் வாக்குறுதியிலே உண்மையாளராக இருந்தார். இன்னும் ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது நிச்சயமாக அந்த நபி மிகப்பெரிய உண்மையாளராக இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உண்மை தன்மை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். இன்னும் ஒரு இடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய அந்த நாவினுடைய பக்குவத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். கது சத்தர் ருயா இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். கண்ணியமானவர்களே,
நிறைய கனவுகள் காணலாம், நிறைய விடயங்களை ஒரு மனிதன் நாவால் பேசலாம். ஆனா அதனை எங்களுடைய செயல்முறாக செயல்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லோரும் சொல்வீரராக இருக்கிறோம், செயல் வீரராக இருப்பது மிக மிக குறைவு. இன்றைக்கு ஒரு செக்க கொடுக்கிறோம், அல்லது இன்றைக்கு வாக்குறுதியை கொடுக்கிறோம், நாளைக்கு 1 லட்சம் தருவோம், நாளைக்கு 5 லட்சம் தருவோம், அல்லது இன்னும் 15 நாள்ல உங்களோட வெறியத்தை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று அது 15 நாள்ல நடக்க இல்லையா, அடுத்த நாள் அவருக்கு பணம் போய் சேர இல்லையா? கண்ணியமானவர்கள், நாங்கள் பொய்யர்கள். நாவால் மாத்திரம்தான் நாங்கள் உண்மை பேசுகிறோம் தவிர எங்களுடைய செயல் பொய்யை செய்கிறது. அதனால் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அப்படி வாழ முடியாது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் வகை பக்குவம் எங்களுடைய உறுப்புகளை பக்குவப்படுத்தினோம், அதிலும் குறிப்பாக நாவை பக்குவப்படுத்தினோம். இந்த நாவை பக்குவப்படுத்திக் கொள்வோம். நிறைய ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓட்டாண்டி அறிமுகப்படுத்தினார்கள். ஓட்டாண்டி என்றால் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் அரபியில சொல்லுவார்கள். ஓட்டாண்டி என்றால் கண்ணியமானவர்களே நஷ்டவாளி, எவ்வளவு அமல் செய்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நஷ்டவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களுக்கு எந்த குறையும் இல்ல, பரவான இந்த நோன்பு மாதம் மட்டும் இல்ல, சுன்னத்தான நோன்புகளை நோற்ற ஒருவர், பரவான தொழுகை மாத்திரமல்ல, சுன்னத்தான தொழுகையில் ஈடுபட்ட ஒருவர், சதக்கா அதிகமாக கொடுத்த ஒருவர், ஜக்காத்திலும் குறைபாடு இல்லை. கண்ணியம் எல்லா விடயங்களும் செய்த ஒரு மனிதனான கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். நன்மைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். எந்த அளவு என்றால் சுவரிக்கவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அதிகமாக வருவோம். நன்மைகளோடு வரக்கூடிய அந்த மனிதர் அதை விட அதிகமாக அவரை பற்றிய குறைபாடுகள் வரும். ஒரு மனிதரை வந்து சொல்லுவாருக்கு, அது சத்தமாகாதா, இந்த மனிதன் சொல்லுதான் உண்மை, இந்த மனிதன் நோம்பு நோற்றான் உண்மை, இந்த மனிதன் ஜக்காத்து கொடுத்தான் உண்மை, ஆனால் இந்த மனிதன் இதை ஏற்றிருக்கிறான் என்று அவனை பற்றி குறைபாடுகள் வருகின்ற போது அவனுடைய அமல்கள் அப்படியே எடுத்து இன்னும் ஒரு மனிதனை கொடுக்கப்படும். அதனோடு தீர்க்க முடியாது. இன்னும் அவரை பற்றிய முறைப்பாடுகள் அப்படியே வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒருவர் வருவார், இந்த மனிதன் விட்டு கட்டினான், இந்த உலகத்திலே தலையை நிமிர்ந்து வாழ முடியாமல் என்னை தலையை உரிந்து வாழ வைத்தான். இந்த மனிதன் சொல்லுகின்ற விடயங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இந்த உலகத்திலே வாழுகின்ற போது என்னை சமூகம் ஓரம் கட்டியதே, இப்போது உனக்கு முன்னால் இறைவா நீதல் கிடைக்கும் என்று வந்து உன்னிடத்திலே முறையிடுகிறேன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் அவன் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்ட அவருடைய அமல்களை எடுத்து அப்படியே அவருக்கு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அது தொடர்ந்து அந்த அடியானை பற்றிய முறைப்பாடு அப்படியே வந்து கொண்டிருக்கும். இப்படி என்று பல முறைப்பாடுகள் வரும். இறுதியாக கண்ணியமையுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே முடிந்து கொள்ளும். கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நன்மைகளை நிறைய கொண்டு வந்த மனிதன் நன்மையெல்லாம் கொடுத்து விட்டார். இறுதியிலே அந்த மனிதன் சுவர்க்கமா நரகமா என்று தள்ளாடி கொண்டிருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய முறைப்பாடுகள், அதற்கு எதிராக வரக்கூடிய முறைப்பாடுகள் முடியாது. இன்னும் ஒரு மனிதர்கள் சொல்லுவார், எனக்கு இப்படி இப்படி என்று சொல்லிதான் என்று சொன்ன போதும், கண்ணியமானவர்களே, யாருக்கு இவர் உலகத்திலே ஏற்றினாரோ, யாருக்கு உலகத்திலே இவர் அடித்தாரோ, யாருக்கு இவர் இட்டு கட்டினாரோ, யாருடைய மானத்திலே விளையாடினாரோ, அவர் செய்த பாவங்களை எல்லாம் நன்மையோடு வந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். கொடுத்து சும்மா துறைகினார் இப்போ நரகிலே வீசப்படும். இந்த மனிதன் தான் மிகப்பெரிய நிஷ்டவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். நஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களை விழித்து அமல் செய்தோம், சிரமப்பட்டு அமல் செய்தோம், கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக தர்மம் கொடுத்தோம். ஆனால் நானும் நீங்களும் மிக மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய கவனம், அமல் செய்வதில் காற்று ஆழ்ந்த ஆர்வம் இருக்குது. அந்த அமலை பாதுகாப்பதில் நானும் நீங்கள் காத்து அமல் செய்வதை புத்திசாலித்தனம், அதை விட மிக பெரிய புத்திசாலித்தனம் செய்து அமலை பாதுகாக்க. இன்னைக்கு நிறைய பேர் அமல் செஞ்சுட்டே போவாங்க, ஆனா அந்த அமலை வீணாக்குற வழிகளை விட்டு விடுதல்ல. எனவே கண்ணியமானவர்களே, புத்திசாலித்தனம் அமல் செய்வது மாத்திரமல்ல, செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். அதனால் தஹஜ்ஜத்தில் கையேந்துங்கள், சுபஹுக்கு பின்னால் கையேந்துங்கள். யா அல்லாஹ், நான் செஞ்ச அமலை இன்னொரு மீதான கொடுத்து விடாத. யா அல்லாஹ், நான் செஞ்ச அமலை என்னுடைய மீதானுக்கு தந்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொருவரும் ஒரு வக்தில கையேந்துங்கள் மாணவர்கள். எனவே முதலாவது வகை பக்குவம், எங்களுடைய நாவை பக்குவப்படுத்தினோம். அந்த நாவு பக்குவப்படுத்தப்பட்டால் நாளைய கியாமத்துடைய நாள் எங்களை மீது அல்ல பார்க்கலாம். இரண்டாவது விடயம் அன்பானவர்களே, எங்களுடைய உடம்பை பக்குவப்படுத்தினோம். உடம்பால் செய்யக்கூடிய நிறைய அமல்கள், அதாவது தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத், தொழுகையுடைய இபாதத்,
அதே போல் நோம்புடைய இபாதத் எல்லா விடையும் ஈடுபட்டோம். ரமதானுடைய காலங்களிலே பரவான தொழுகைகளை விட சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவோம். மாணவர்களே, ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துக்கள் தான் பரவான தொழுகையை தொழுவோம். தராவியுடைய தொழுகைக்கு வந்து விட்டால் 20 வித்ருடைய போன்ற 23 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகை ஒரு நேரத்திலே தொழுது விடுகிறோம். ஆனால் பொருளை விட அதிகமான சுன்னத்துக்களை இந்த உடம்பால் தொழுதோம். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த உடம்பால் தாய் தாப்பனுக்கு மாத்திரமல்ல, சமூகத்துக்கு நிறைய வேலைகள் ஈடுபட்டோம். சில மகல்லாக்களை கஞ்சி காய்க்கின்றவர் ஒரு ஜலம் கூட எடுக்கவில்லை. அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் எடுக்கவில்லை. ரமதானுடைய காலத்தில் விசேடமாக பள்ளிகளை துப்புரவு செய்வார்கள், சிரமதானங்களில் ஈடுபடுவார்கள். இப்படி உடம்பாலான ஏராளமான அமல்களில் ஈடுபட்டவர் இருக்கிறார்கள். எனவே இந்த உடம்பினூடாக இதர காலங்கள் இந்த அமல் அதாவது கண்டினியூவாக தொடர்ந்து செய்யப்பட வேண்டுமானவர்களே. எனவே அந்த உடம்பினூடாக பெறப்பட்ட பக்குவத்தை ரமதான் அல்லாத காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய ஹிதமத் மிக முக்கியமானது. உலகத்துல என்ன சமூக சேவை செஞ்சாலும், யாருக்கு சமூக சேவை செஞ்சு நல்ல பேரை வாங்கினாலும், கண்ணியமானவர்களே, எங்களை பெற்றெடுத்த, எங்களை ஈண்டெடுத்த, என்னையும் உங்களையும் சீதேவியாக ஆக்கியிருக்கிற இந்த நேரத்துல நானும் நீங்களும் பள்ளிகளுக்கு இருக்கிறோமா? இதற்கு காரணம் எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர் தான். எங்கட பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள், எங்கட பெற்றோர்கள் சீதேவிகள். அதனால நானும் நீங்களும் கொடுத்து வைத்ததால் இந்த மஸ்ஜிதுக்குள் இருக்கிறோம். அதனால துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் தாய் தாப்பனுக்கு துவா கேட்காமல் கூட கையை கீழே போட வேண்டாம். தாய் தாப்பனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழுவோம். யாருடைய தாய் தாப்பன் ஹயாத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறுமத்துகளை எந்த குறையும் வைக்காதீர்கள். எனவே கனிமார்களே, இந்த உடம்பால் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதா இந்த உலகத்துல தாய் தாப்பனை பார்க்கிறதுதான். தாய் தாப்பன் வயதாகும் காலத்துல சிறு பிள்ளைகளை போல நடப்பார். சிறுநீர் கழிப்பார்கள், மலம் கழிப்பார்கள், பேச்சுகின்ற பேச்சு வழங்காது, பேசக்கூடாத பேச்சு வழங்காது. ஒரு விடயத்தை இப்படி செய்யுங்க என்றால் செய்ய மாட்டார்கள். எங்களை மீறி ஒரு வேலையை செய்வார்கள். நாங்கள் இப்படி செய்யுங்க என்று சொன்னா அப்படி செய்யாமல் எங்களுக்கு ஏற்றுவார்கள். மலத்தை கழித்து அங்கும் இங்கும் பூசுவார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அல்ல 10 முறையும் கழுவ வேண்டிய, துப்புரவு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். சில வேளை உண்பதற்கு உணவை நாங்கள் கொண்டு வந்தால் எங்களுக்கே சாப்பிட முடியாத எழுதக்கூடிய நிலைமை ஏற்படும். கண்ணியமானவர்கள், இந்த நிலைமையில் கூட ஒரு பெற்றோருக்கு முன்னால் தீ என்று கூட நாங்கள் சொல்லிவிடக் கூடாது. பெற்றோருடைய மனங்கள் உடைந்த விடயத்தில் நடந்துவிடக் கூடாது. அதை நாங்கள் கஷ்டமாக எடுக்காமல், அதை நாங்கள் சிரமமாக எடுக்காமல், அதை நானும் நீங்களும் பாக்கியமாக எடுத்தால் நிச்சயமாக நாங்கள் தான் பாக்கியவான்கள். நாங்கள் தான் தாய் தாப்புடைய துவாவை பெற்றவர்கள். அன்பானவர்களே, எங்களுடைய சிறு பிராயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிறு பிராயத்தில் நாங்கள் சிறுநீர் கழிக்க இல்லையா, நாங்கள் மனம் கழிக்க இல்லையா, அதற்கு முன்னால் எங்களுடைய தாய் சாப்பிட இல்லையா, அங்களை வைத்து வைத்து, அதாவது தாய் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 10 தடவைகள் 20-30 தடவைகள் தாய் எங்களை சுத்தப்படுத்தவில்லையா? இப்படி கஷ்டப்பட்ட தாயை தகப்பனையும் பார்க்காமல் இந்த உலகத்தை கழித்து விட்டால், தாய்க்கும் தகப்பனுக்கும் துவா கேட்காமல் காலத்தை கழித்து விட்டால் அது மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். இந்த உடம்பு மிகப்பெரிய கைசேதமான உடம்பாக இருக்கும். எனவே இந்த உடம்பால் தாய் தாப்பனை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை பாக்கியமாக்கிக் கொள்ளுங்கள். கவலையான செய்தி என்னென்னா, சில ஊர்கள்ல பெற்றோர் இருப்பாங்க. உதாரணம், இந்த பூவல்ல இந்த ஊர்ல பெற்றோர்கள் இந்த ஊர்ல இருப்பார்கள், பிள்ளைகள் இந்த ஊர்களை குடியிருப்பார்கள். ஆனால் சில பெற்றோர்களை சில பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு முறை தான் பார்ப்பார்கள், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை தான் பார்க்க போவார்கள். அது நன்றியுள்ள பிள்ளைகளுடைய அடையாளம் கிடையாது. வருடத்திலே ஒரு முறையில் தாயுடைய மக்பராக்கு போய் துவா செய்யாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அம்பாளவர்களை அவர்கள் ஸ்ரீதேவிகள், அவர்கள் நல்லவர்கள். அதனால் தான் நானும் நீங்கள் இன்று பள்ளி உள்ள இருக்கிறோம், நானும் நீங்கள் நாட்கோடு இருக்கிறோம். அம்பாளவர்களே, அவர்கள் எங்களுக்கு பட்ட சிரமங்கள் 1-2 அல்ல. இன்றைய கால நவீன தொழில்நுட்பம் வாழ்ந்த காலம் பிள்ளைகள் வளர்ப்பது கஷ்டம்தான். ஆனா அன்றைய காலத்தில் இதைவிட கஷ்டம். கண்ணியமானவர்களே, எனவே அவருடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். இந்த உடம்பால் அவர்களுக்கு முடியுமான மருத்துவம் செய்து கொள்வோம். 3வது வகை பக்குவம், அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்துல கண்ணியமைகளை உள்ளங்களை பங்கு உள்ளங்களை குரோதம் கிடையாது, விரோதம் கிடையாது, பொறாமைகள் கிடையாது. எனவே உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தினோமோ அதே உள்ளம் ரமலான் அல்லாத காலங்கள் வரவே. ரமலானுடைய காலங்கள்ல உள்ளங்களால நாங்கள் ஒன்றுபட்டோம். கையும் கண்ணியமானவர்களே, மகானக்கா உடம்பு மகானக்கா முசாஃபா செய்து கொள்ளும், வாயும் தலான் சொல்லிக் கொள்ளும். ஆனா உள்ளங்களால் நானும் நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால், உங்களுடைய உள்ளங்களால் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் நான் ஒன்றுபடவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி அடைந்து கொள்ள முடியாது.
குரோதம் விரோதம் கிடையாது. பொறாமை உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பொறாமை மலிந்து விட்டது. பொறாமையை அடுத்த கட்டம் கண்ணூர், அதுக்கு அடுத்த கட்டம் சூனியம், இப்படியே பல படித்தரங்கள் சென்று ஒரு உடுப்பு கணக்காரர் இன்னொரு உடுப்புக்காரருக்கு பொறாமை, ஒரு கோழி தொழில் செய்யக்கூடிய இன்னொரு கோழி செய்யக்கூடிய பொறாமை, கண்ணியமான ஒரு சிலரை கிடைக்க இன்னொரு சிலை கடைக்காரு பொறாமை, ஒரு டைல இன்னொரு டைலுக்கு பொறாமை, ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பார்த்து பொறாமை, ஒரு ஹாஜியார் இன்னொரு ஹாஜியாரை பார்த்து பொறாமை சர்வ சாதாரணமாகிவிட்டது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கிறோம். பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் இருக்கிறே, நாங்கள் செஞ்ச அமல்களை எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதிலே சாம்பல், எப்படி அது விறகை சாம்பல், அதாவது நெருப்பிலே விறகை போட்டால் சாம்பல் ஆக்குவதோ சொல்லலாம், அதே போன்று வருட கணக்கில் செய்த அமல்கள் எல்லாம் நாசமாக்கி விடக்கூடிய பாவம் தான் பொறாமை. அது எங்கிருந்து உருவாகிறது? அது உள்ளத்தில் உருவாகிறது. சொல்லுவார்கள், உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை விட உலகத்திலே பாவதூரமானது உள்ளங்களால் செய்யக்கூடிய பாவம். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவத்தை செய்வதற்கு அங்கீகாரம் கொடுத்தால் தான் அந்த பாவத்தை செய்யும். ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவம் செய்யாதே, இது தவறு, உன்னுடைய தாய் தாப்பனுக்கு தெரியல, நீ நரகம் போய்விடுவாய், உன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால் உன்னை விசாரிப்பான் என்ற இந்த உள்ளம் அந்த குருவருக்கின்ற போது பாவத்தை விட்டு தவித்துக் கொள்வாள். அதனால் தான் இந்த உள்ளம் இருக்கிறே, உடல் உறுப்புகள் எல்லாம் இந்த உள்ளங்களுக்கு அப்பால்தான். உள்ளம் அங்கீகாரம் கொடுத்தால்தான் கண் கெட்ட விடயத்தை பார்க்கும், காது கெட்ட விடயத்தை கேட்கும், நாவு கெட்ட விடயத்தை பேசும். அதனால் உள்ளம் இருக்கிறது பயங்கரமான உறுப்பு. உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை சீர் செய்ய சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல முயற்சிகள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்கள் எல்லாம் அந்த உள்ளத்தை பற்றி பேசியிருக்கிறார். அல்லாஹ் சில உள்ளங்களை பேசுகிறான். அந்த உள்ளம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பாவங்களின் காரணமாக அந்த உள்ளங்களிலே கவல் பிடித்திருக்கிறது, அந்த உள்ளம் மோசமாகி போயிருக்கிறது சொல்லுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி கேட்டுகின்றான், சில மனிதருடைய உள்ளங்கள் நோய் பிடித்திருக்கிறது, அந்த நோய் கூடிக்கொண்டுதான் செல்லும் என்று விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில உள்ளங்களை எல்லாம் பேசியிருக்கிறான், அந்த உள்ளங்களில் நன்மைகள் விதைக்க முடியாத உள்ளம். இன்னும் சில உள்ளங்களை அல்லாஹ் நல்ல உள்ளங்களாக பேசியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய உள்ளத்தை போல அவருடைய உள்ளம் கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளமுடையவராக அல்லாஹ்வை சந்தித்தார். இந்த ஈரேற்றமான உள்ளம்தான் எனக்கும் உங்களுக்கு வேணும். இந்த ஈரேற்றமான உள்ளத்தை உடைய மக்களுக்கு தான் நாளைய கியாமத்துடைய நாளையே சுவர்க்கம் திறந்திருக்கும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாளையில கண்ணியமானவர்கள் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளால், பொருளாதாரங்களால், சொத்து செல்வங்களால் ஒன்றும் செய்ய முடியாத அந்த நாளில் யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக ஈடேற்றமான உள்ளமாக இருக்குமோ அந்த உள்ளங்களுக்கு தான் விமோசனம், நிம்மதி, அந்த உள்ளங்களை தான் இறைவன் கபூல் செய்வான் என்ற விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே தலைவர்களை மூன்றாவது வகை பக்குவம், எங்களுடைய உள்ளத்தை ரமலானுடைய காலங்களை பக்குவப்படுத்தினோம், குரோதம் விரோதங்களை கலைத்தோம், அதாவது பொறாமைகளை விட்டு இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தினோம். ரமலான் அல்லாத காலங்கள் உள்ளத்தை பக்குவமாக வைத்துக் கொள்ளும். அதனால அப்படி பக்குவமாக வைத்தா ரமலான் செய்த அமல நாளை வறுமை நாளை எங்களுடைய மீதான பார்க்கலாம். நாலாவது வகை பக்குவம் அவர்களே, எங்களுடைய பொருளாதாரங்களை பரிசுத்தம். பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்த இரண்டு வழிதான் இருக்கு. ஒன்று சதக்கா, இன்னொன்று ஜக்காத். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பாதுகாப்பு எங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பிசினஸ் பண்ணினாலும் பரவாயில்லை. உங்களுடைய பிசினஸ் கண்ணியமானவர்களே, கால்நடையாக இருக்கலாம், அல்லது விலங்கினமாக இருக்கலாம், அல்லது சில்லறை கடை, வேற வேற என்னென்ன வகையான பிசினஸ் ஆக இருந்தாலும் நீங்க வெளிநாட்டில் இறக்குமதி செய்யலாம், அல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். என்ன வகையான பிசினஸ் ஆக கண்ணியமானவர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க இரண்டு வழி அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒன்று சதகா, இன்னொன்று ஜக்காத். சதகா, யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இல்லையோ அவங்க சதக்கா கொடுத்து பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறோம். அது யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ அவர்கள் ஜக்காத் கொடுத்து பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறோம். இந்த இரண்டும் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அழித்து விடுவான். அடுத்த பரம்பரைக்கு அந்த பொருளாதாரம் போய் சேராது. எனவே பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு சதக்கா.
சதக்காவும் ஜக்காத்தும் தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய காலங்களில் நிறைய மக்கள் அந்த ஜக்காத்துடைய அமலை நீங்கள் நிறைவேற்றியிருப்பார்கள். ஆனால் ஜக்காத்துடைய அமல் எப்போது பொருளாதாரம் எங்களுடைய தொழில்துறை ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைய நாளிலிருந்து அடுத்த வருடம் அந்த அரபு கணக்கின் பிரகாரம் வருகின்ற போதுதான் அதனுடைய ஜக்காத்து கடமையாகும். இந்த அநேகமானவர்கள் அந்த கணக்குகளை ரமலானுடைய காலங்களை கொடுத்து வருகிறார்கள். பரவாயில்லை, ஏதோ ஒரு அமைப்பிலே உங்களுக்கு விளைத்து வருகிற வகையிலே அந்த ரமலானுடைய காலங்களில் நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்திருந்தால் அந்த காலங்களை கொடுக்கின்றீர்கள். மற்றல்லா பரவாயில்லை. என்றாயினும் ரமலான் அல்லாத காலங்களிலே நாங்கள் கண்ணியமானவர்களை வாழ்க்கையில அமல், அதாவது சதக்காவுடைய அமல் கண்டிப்பாக இருக்கிறது. சதக்கா இருக்கிறது, அது வேற. ஜக்காத் என்பது வேற. சதக்காவை பொறுத்த வகையில அதை யாருக்கு கொடுக்கலாம்? ஜக்காத்தை பொறுத்த வகையில குறிப்பிட்டு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு தான் கொடுக்கலும். அதே போல சதக்காவை பொறுத்த வகையில எல்லா காலங்களையும் கொடுக்கலும், இரவலையும் கொடுக்கலும், பகலையும் கொடுக்கலும். ஜக்காத்தை பொறுத்த வகையிலே கண்ணியமானவர்கள் அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அது வருட பூர்த்தியாக இருக்குது. கணிப்பிற்கு வியாபார பொருட்களாக இருந்தா அது அந்தந்த சீசன் அதை அறுவடை செய்கின்ற காலத்துல கொடுக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே அப்படியான ஒரு நிபந்தனை ஜக்காத்து மீது சதக்காத்து அப்படி இல்லை. அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிசாபு, அதாவது அந்த ஒரு எல்லையை பொருளாதாரம் தாண்டினால்தான் ஜக்காத்து கடமை. ஆனா சதக்காவை பொறுத்தவரை அப்படி இல்லை. உங்களோட பொருளாதாரம் எவ்வளவு இருக்குதோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தருவீங்களா, அதுல ஒரு பகுதி 10 ஒரு பங்கையும் உங்களுக்கு கொடுக்கலாம். எனவே சதக்கா என்பது வேற, ஜக்காத் என்பது வேற. எனவே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. சதக்காவுடைய கண்ணியமானவர்களே, சதக்காவை பொறுத்த வகையில ஜனவந்தருக்கு கொடுக்கலாம், சதக்காவுடைய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே சதக்காவுடைய அமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் நிறைய செய்து கொள்ளலாம். ஜக்காத்து கொடுத்தா அல்லாஹ் பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான். யாருடைய வாழ்க்கையில் சதக்கா இருக்குதோ சதக்கா கொடுத்த மனிதன் எல்லாம் பாதுகாக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தர்மம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு மலக்குரிய துவா இருக்குது, தெளிவான ஒரு துவா இருக்குது. ஏனைய மலக்குமாரின் துவா இருக்குது. அல்லாஹ் மூலமாக மலக்குமார் துவா செய்கிறார்கள். அது விசேடமாக ஒரு மலக்கு துவா செய்கிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவருக்கு பிரதிபாரம் கொடுப்பாயாக. கண்ணியமானவர்களே, எப்படி அல்லாஹ் பிரதிபாரம் கொடுக்கிறான்? 1க்கு 10. யாரெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களோ அவருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாயாக. யாரெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்களோ அவருக்கு 1 லட்சம் கொடுப்பாயாக. யாரெல்லாம் 1 லட்சம் கொடுத்தாங்களோ அவருக்கு 10 லட்சம் கொடுப்பாயாக. இப்படி அந்த வானவர் துவா செய்கிறார். யாரெல்லாம் கொடுக்காம தடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹும் யாரெல்லாம் கொடுக்காம தடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடுப்பாயாக, அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பாயாக. மலக்குடைய வதுவா நபூது பில்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸுக்கு போறாங்க. கண்ணியமானவர்களே, ஏதாவது கவலையோடு அந்த பிசினஸை முடிச்சு விட்டு ரோட்டுக்கு திரும்புறாங்க. அது மாத்திரம் இரவு வந்து தூங்கினா அது கடைக்கு நெருப்பு பிடிக்குது. எங்கேயும் பயணம் போனா அப்படியே வாகனத்தோட முகவரி இல்லாம போயிடாரு. எனவே கண்ணியமானதாக நல்லடியார்களே, சதக்காவுடைய அமல ஒவ்வொரு நாளும் பயணம் போகின்ற போது, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பயணமாக இருந்தாலும், அதாவது நோயாளியை பார்க்க போறீங்க, அதாவது ஒரு நோயாளியை மருந்து கொண்டு போறீங்க, அல்லது வியாபார நோக்கமாக போறீங்க, அல்லது படிப்பு நோக்கமாக போறீங்க, சதக்காவுல கொடுத்துட்டு போங்க. அந்த படிப்புல அந்த பிள்ளைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வியாபாரத்துக்கு போறீங்களா, அந்த வியாபாரத்துல பறக்கத்து கிடைக்கும். நோய்க்கு சிபாவை தேடி போறீங்களா, நிச்சயமாக அல்லாஹ் சிபாவை திருப்பான். கண்ணியமான அல்லாஹ் சதக்காவுடைய அமல் பெருமதியான அமல். யாரும் கொடுக்காம தடுத்து வைக்கிறாங்க, அல்லாஹும் தடுத்து வைத்துக் கொள்வான். யாரெல்லாம் கொடுக்காம முடிச்சு போட்டு வைக்கிறாங்களோ அல்லாஹும் அவங்க கொடுக்காம முடிச்சு போட்டு வைப்பான். யாரெல்லாம் எண்ணி கொஞ்சம் கொடுக்கிறாங்களோ அல்லாஹும் அவங்களுக்கு எண்ணித்தான் தெரிவித்தான் கொடுப்பான். எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏழையும் அற்புடைய பணத்தையும் சேர்த்து தான் தந்திருக்கிறார். நாங்கள் செல்வந்தராக இருக்கிறோமா, அல்லாஹ் ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்துதான் நீங்கள் தந்திருக்கிறான். எனவே ஏழைகளை பார்ப்பதற்குரிய கடமையாக இருக்குது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் விடுபட்டுக் கொள்வோம். பணம் இருக்குது, இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கும், நாளைக்கு அதை இன்னொரு மாறிடும். கண்ணியமானவர்களை 2 காலோட வார பணம் பல கால்களோடு சென்று விடும். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணத்தை பார்த்து யாரை நீங்க மதிக்காதீர்கள். பணம் இருக்குது, பணம் பல கோணத்தில் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. பணம் என்னிடத்துல இருந்தா நான் பணக்காரன், பணம் என்னிடத்துல இல்லையா என்ன எல்லாரும் ஏழை என்று அழைப்பார்கள். பணத்தை நான் இன்னொரு கொடுக்கிறேனா என்னை கொடையாளி என்று அழைப்பார்கள். பணம் இருக்குது, நான் செலவழிக்க இல்லையா என்னை கஞ்சன் என்று அழைப்பார்கள். பணம் எனக்கு அதிகமாக ஆசை, பணத்தின் மீது அதிகமாக எனக்கு ஆசை வருகிறதா என்னை பேராசை பிடித்தவர்கள் அழைப்பார்கள். இப்படி பணம் ஒரு மனிதனை பல கோலத்திலே மாற்றும். பணத்தை பார்த்து யாரோடும் ஃப்ரெண்ட்ஷிப் தோழமை ஏற்படுத்தார்கள். ஒரு ஏழை ஒரு பணக்கான ஒரு நட்பு கொண்டால் அந்த ஏழை காலப்போக்கிலே அதைவிட பரம ஏழையாக மாறிவிடுவார். எனவே ஒரு ஏழை சாதாரண ஒரு மனிதர் தான் அவர் நட்பை ஏற்படுத்த வேண்டும் கூட இஸ்லாம் சரியத்திலே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாதாரணமான ஒரு மனிதர் அவரை விட கீழே உள்ளவரை தான் பார்க்க வேண்டும், அவரை உள்ள மேலே உள்ளவரை பார்க்க கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்
அது நியமத்தாக வழங்காது, அதற்கு மாற்றமாக வழங்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்விலே முக்கியமான சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். இந்த விடயங்களில் எல்லோரும் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. ரமலானுடைய காலங்களில் தொழுகையில் நிறைய பேறுகளாக இருக்கும். கண்ணியமானவர்களே, பரவான தொழுகைகளை விட சுன்னத்தான ரக்காத்துக்கள் அதிகமாக தொழுவோம். அதனால் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுகையில பேருகளாக இருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், திறனாக முஃமின்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவருடைய முதலாவது தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்களுடைய தொழுகையில் இறைச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்கள், நான் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக தொழுகையில தொழுவோம். கண்ணீர் வந்தது ஏனைய காலங்களில் தொழுவோம், கண்ணீரோடு அல்ல. ரமலான் காலங்களில் கண்ணீரோடு தொழுவோம். கையாமுல் லைலை கண்ணீரோடு தொழுவோம். துஆ கேட்டோம் கண்ணீரோடு. கண்ணியமானவர்கள், இந்த திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுகையை இறைச்சமாக இருந்தவர்கள் விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவருடைய பல தன்மைகளை வழங்கப்படுத்துகிறார். பல தன்மைகளை இப்படிப்பட்டவர் எல்லாம் பல தன்மைகளை வழங்கப்படுத்திவிட்டு அவர்கள் கொடுக்கின்ற உச்சகட்ட கூலியை வழங்கப்படுத்துகிறார். நிச்சயமாக திறனாக வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் அவருடைய வெற்றியை முடிக்கவில்லை. உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ வஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் அனந்தரக்கார் அவர்கள்தான். அங்க போன அவர்கள் வெளியே அனுப்புவது கிடையாது. நிரந்தரமாக சுவர்க்கத்தில் தங்கி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான். யார்? தொழுகையாளிகள், தொழுகையை இறைச்சித்தோடு சொல்லுவர்கள், வீணான பேச்சுகளை விட்டு ஒதுக்கியவர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றி, இப்படி பல தன்மைகள் தான் சொல்லுகிறான். எனவே ரமலானுடைய காலங்களில் நிறைய அமல்கள் செய்தோம். அந்த அமல்களுக்கு ரமலான் முடிந்ததோடு அதுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். ரமலானுடைய காலங்களில் ஒவ்வொரு வக்தும் ஜும்மாவுடைய வக்தை போட்டிருந்தது. எனவே ஏனைய ரமலானிலே எப்படி நாங்கள் அல்லாஹ்வை வணங்கினோமோ அதே அல்லாஹ் ரமலான் அல்லாத காலம் இருக்கிறார். யாரெல்லாம் ரமலானை வணங்கினார்களோ அவர்கள் தான் பள்ளிக்கு வராமல் சென்று விடுவார்கள். அல்லாஹ்வை வணங்கியவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் பள்ளிக்கு வருவார்கள். யாரெல்லாம் ரமலானை வணங்கினார்களோ, நோன்பை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்கள் தான் இந்த நோம்புக்கு பின்னால் பள்ளிக்கு வராமல் பள்ளியை விட்டு தூரமாகுவார்கள். இதுவென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், நானும் நீங்களும் எல்லா மாதங்களும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, எல்லா மாதங்களும் வழிபடுவதற்கு தகுதியான ரப்பு அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை வணங்கியவர்கள். எனவே ரமலான் அல்லாத காலம் அந்த இறைவனை வணங்கி அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல மனங்களை செய்து அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியை பெற்றுக் கொள்ள கொடுக்கிற இறைவான் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய காலத்தில் எங்களை உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்துகிறோம் யா அல்லாஹ், உடவை பக்குவப்படுத்துகிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறோம் யா அல்லாஹ், பொருளாதாரங்களை பக்குவப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். எல்லாவற்றையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அதிகமாக தான தர்மம் கொடுத்தோம் யா அல்லாஹ், அதிகமாக ஜக்காத்து கொடுத்தோம் யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்தை நிறைய பேரை வாழ வைத்தோம் யா அல்லாஹ். அந்த வாழ்வினூடாக நாளை மறுமையினாலே எங்களை தூரத்தில் வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. இந்த ஊருக்கு உன்னுடைய வரக்கத்தையும் அருளை தருவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக, இந்த தீனை மார்க்க மக்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய தாய்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். ஊரில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், குடியிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், தொழில் நிமித்தமாக வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக. இன்றைய சிறார்களை நாளைய தலைவர் ஆக்கி தருவாயாக. நாளைய நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திற்கு கலிமாவை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். நாளை வறுமை நாளை நல்லோர்களை விட்டுகளை பிரித்து விடாதே யா அல்லாஹ். நல்லோர்களுடைய சேர்த்து யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியை தந்து யா அல்லாஹ். ரமலானுடைய காலம் அதிகமாக வணக்கம் செய்வோம் யா அல்லாஹ். அந்த அமல்கள் நாளை வறுமை நாளை இன்னொருத்தர மீதான கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய மீதானுக்கு தந்து விடுவாயாக. நஷ்டவாளிகளை பட்டியல்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். நஷ்டவாளியை பட்டியல்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். நஷ்டவாளிகளை பட்டியல்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். வெற்றி பெற்றவருடைய பட்டியல்களை சேர்த்துக் கொள்வாயாக. சுவர்க்கத்தின் முடியக்கூடிய பட்டியல்களை சேர்த்துக் கொள்வாயாக. இந்த துஆவை சரித்திர கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.